Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ட்ரை பண்ண போறேன் ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேச்சர் எசன்ஸோட ஃபேஷியல் கிட் தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். எதுக்காக நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க மேபி பிரைட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து மேரேஜ் அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஷியன்ட்டு போய் ஒரு ஃபேஷியல் அந்த மாதிரி பேக் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம், 250 rupeesல நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஷியல் கிட் வந்து எல்லாமே பண்ணுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் ரிசல்ட் கிடைச்சுன்னா நீங்கள் வீட்லேயே குறைத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ வந்து நேச்சுரல் எசன்ஸோட கொலாபரேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து தோணுச்சு இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணேன். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் வந்து ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து வீட்டிலே பண்ணாமா இல்லையா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் நான் வந்து சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்து கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் காமிக்க போகிறது இவ்வளோ பெரிய பண்டில் ஆஃப் பேக்கேஜ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் ஃபேஷியல் கிட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரைடல் கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாலெஸ் பப்பாயா அப்படின்ற ஒரு கிட். அண்ட் செகண்ட் கிட் வந்து ஒயிட்னிங் பேர்ல் ஃபேஷியல் கிட்ன்ற ஒரு கிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்டில் ஃப்ரூட் ஃபேஷியல் கிட். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஸ்கின் அண்ட் ஃப்ரெஷ் நரிஷ்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் ஃபேஷியல். ஸோ நிறைய பேர் கோல்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஃபார் ஸ்கின் தட் க்ளோஸ் வித் த ரேடியன்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் கோல்ட். ஸோ இது அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னிங் டைமண்ட் ஃபேஷியல் கிட். ஸோ அதுதான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த டைமண்ட் ஒயிட் அண்ட் டைமண்ட் பிரைட் வந்து பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 ஸ்டெப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீடான், நெக்ஸ்ட் கிளென்சர், அதுக்கப்புறம் மசாஜ் க்ரீம், க்ளோ பேக் அண்ட் பாலிஷ் க்ரீம் இதுதான் வந்து வரும். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் அண்ட் see how it works. பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. ஏதாவது நீங்கள் கிட்ஸ் ஸ்கின் கேர் ஐட்டம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைப் ஆஃப் மாஸ்க் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 minutes வந்து நம்ம ஸ்கின்ல வச்சுருக்கணும். ஸோ இந்த டீடான் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 minutes வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணவே கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 ml கண்டெய்னர் தான் இந்த டியூபு. ஸோ இதை வந்து ஒரு திக் லேயர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ திக் லேயர் 15 minutesக்கு நம்ம வச்சுருக்கலாம். ஸோ let's see how it works. It smells like Fair and Lovely. I don't know what it is. ஸோ இதை வந்து 2 minutes வந்து 15 minutes வச்சதுக்கப்புறம் 2 minutes வந்து நல்லா வந்து சர்க்குலேட் பண்ணுவோம் மசாஜஸ் கொடுத்து. ஸோ அது பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே சோக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு துணி வச்சோ இல்லை ஏதாவது காட்டன்ஸ் வச்சு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணது வந்து ஃபேஷியல் மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து மூஞ்சி கல்வியோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்ஷியலாக தான் ரிமூவ் பண்ணணும், லைக் நான் ரிமூவ் பண்ண மெத்தட் மாதிரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த கிளென்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டேக் அதில் வருது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், கையில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்க்கவே வந்து நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. லைக் அந்த கப் கேக் மேலே ஃப்ராஸ்டிங் க்ரீம்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. அந்த டைமண்ட் லுக் கொடுக்கக்கூடிய அந்த க்ரீம் மாதிரி இருக்குது. பார்க்க வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்க்க அந்த ஹைலைட்டர் இலிமினேட்டிங் க்ரீம் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. இதில் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. நான் உண்மையாகவே சொல்லணும்னா இந்த அளவுக்கு லைட்டான பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறையா நம்ம வந்து தப்பான பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரப்பில். இது வந்து கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரப் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஆன் யோர் ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் அப்ளை த கிளென்சர் ஓவர் யோர் ஸ்கின் அண்ட் மசாஜ் ஜென்ட்லி அண்ட் upward stroke for 5 minutes. வாஷ் த ஜெல் ஆஃப் வித் வாட்டர் அண்ட் கெட் ரெடி ஃபார் ஸ்டெப் 2. ஸோ ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்கிறாங்க வாட்டரை. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது. ஸோ அதில் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ அது நெக்லையும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் we'll start to massage in upward direction. 5 minutes ஆஃப் ஸ்க்ரப் நான் வந்து பண்ண விரும்பலை. ஜஸ்ட் நான் 2 minutes ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என் ஸ்கின் பார்க்க வந்து நல்லா ஸ்மூத்தராகவும் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். நான் ஸ்க்ரப் பண்ணோன்னா உடனே மாய்ஸ்சரைசர் பண்ணிப்பேன். பட் இப்போ நம்ம ஃபேஷியல் ஸ்டெப்ஸில் இருக்கங்காட்டி செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம்
வந்து 15 மினிட்ஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கிளிசரின் கண்டென்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் பிரைட்டன் பண்ணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸ்மூத் ஆக்கி சாஃப்ட் ஆக்கி அந்த டைமண்ட்கான அந்த ஷீன் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் see how it works. ஸோ இதுதான் அந்த மசாஜ் க்ரீம். let me see how much. ஸோ இதுவும் அந்த அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன், look at that, ஒரு கப் கேக் மாதிரி அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஐ ரியலி லைக் இட்ஸ் டெக்ஸ்சர், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். டாட்ஸ் வைக்கணும் சொன்னாங்க. ஸோ we got a moisture our face a little bit. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா மசாஜ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஹெவியாக இருக்குது. அண்ட் இது வந்து 15 மினிட்ஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் இது வந்து அப்சார்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see after 15 minutes. ஸோ ஆஃப்டர் அப்ளையிங் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் அப்படியே வந்து உறிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஒயிட் கேஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ வந்து இது அப்படியே நம்ம வச்சுருக்க போகிறோம். ஸோ இது ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாலிஷ், அதாவது க்ளோ பேக் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அந்த தேர்ட் ஸ்டெப், அதாவது பேக் நம்ம போடுவோம்ல, ஃபேஸ் பேக். ஸோ அதுதான் இது வந்து அந்த டெக்ஸ்சர் கிடையாது, இது வந்து லைட்டாக எல்லோயிஷாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திக் லேயர் எடுக்கணும். ஸோ கேமராவில் உங்களுக்கு அந்த கலர் வந்து அந்தளவு விசிபிள் கிடையாது, ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து எல்லோ கிடையாது, லைட் எல்லோ மாதிரி தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஃபார் லைக் 10 minutes. ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் பேக் நான் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணேன். கேன் யூ see how bright the skin is looking? ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய இன்ட்ரோக்கும் இப்போவும் எனக்கு வந்து ரியலாகவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஃபேஷியல் கிட் பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுடணும். ஸோ வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஷியல் வந்து நீங்கள் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் தினமுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெப்பிங் பண்ணுறவங்க ஸ்கின்னை, அதுக்கப்புறம் கிளென்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரப் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அதாவது தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மசாஜ், அந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே இறங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா நல்லா பேக் வந்து நம்ம போட்டுருணும். அண்ட் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா ஃபைனலாக லீவ் ஆன் க்ரீம், அதாவது நீங்கள் வந்து நைட் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லீவ் ஆன் க்ரீம் தான் இது. போட்டோன்னு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு என் ஸ்கின்குள்ளே. ஸோ நல்லாவே எனக்கு தெரியுது அது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்னிங் பண்ணி தருது. என் ஸ்கின் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரோக்கும் எனக்கு இதுக்கும் நிறைய மேஜர் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு இன் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ ஹோப் இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. இட் ஹாஸ் 15 ml. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரைடல் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 month முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணால் நிச்சயமாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் அபவுட் ஹவு திஸ் இஸ். எல்லாமே வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப திங்க் பண்ணேன், இது வந்து ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகுமா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இது ரியாக்ட் ஆகுமா அப்படின்றது தான். பட் நோ, இது நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கு. ஒன்லி த கான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஃபீல் த ஃப்ராக்ரன்ஸ், அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஐ திங்க் இட்ஸ் குட். முன்னாடி நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் ஃபேஷியல் கிட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், பிகாஸ் நான் வந்து நைட் க்ரீம்ஸ் அந்த மாதிரி ஃபேஷியல் கிளென்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணேன். இது வந்து ஃபார் த பிரைட் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். மோர் தேன் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் இட்ஸ் ஒர்த் இட் தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், வெதர் திஸ் இஸ் கோன் கோ குட் அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருந்தது. பட் இட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஸ்கின்னே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் ரிசல்ட் என்னன்றது சொல்லுங்கள். கீழே எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லாதது அங்கேயும் நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பேன். So that's it for today's video, and I'll see you guys in the next video. Take care, bye.